Hello friends, Terraform tutorial சீரீஸில் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த என்டையர் Terraform tutorial சீரீஸில் இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம், ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டாபிக்ஸ் நம்ம கீப் ஆன் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரிலேட்டட் டாக்குமெண்ட் லிங்க்ஸ், வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய Terraformோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றனால இன்ட்ரொடக்ஷன் டு Terraform தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோடில் இருந்து லிஸ்ட் ஆஃப் ஐஏசி டூல்ஸ், டெராஃபார்ம்னா என்ன, எதனால் நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் எப்படி டெராஃபார்ம் வந்து ஒர்க் ஆகுது அலாங் வித் கீ கான்செப்ட்ஸ். தென் ஃபைனலி டெராஃபார்ம் எப்படி நம்ம வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்டையர் இன்ட்ரோடக்ஷன் டு டெராஃபார்மை நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் இது வந்து நம்ம வெப்சைட் lanitigate.netல ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெராஃபார்ம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னா ஒரு என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கோட் மூலமாக நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது அதை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் கோடாக இருக்கலாம், ஜாவா, நோட்ஜேஎஸ், இல்லாட்டா ஒரு ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், ஷெல் ஸ்கிரிப்டிங், பைத்தான் ஸ்கிரிப்டிங்காக இருக்கலாம், ஆர் டூல்ஸாக இருக்கலாம் லைக் ஆன்சிபிள், பப்பட். ஸோ ஒரு என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே உங்களால் ப்ரொவிஷன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்ற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களால் என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவிஷன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், டிஸ்ட்ராய் கூட பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வைக்கும்போது ஒரு என்வரான்மெண்ட்டை எவ்வளோ பெரிய என்வரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை ஈஸியாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மள்ட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய AWS EKS செட்டப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு AWS VPC இருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த கோட் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கே எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஈவன் ஒரு 1 year ஆர் ஆஃப்டர் 2 years கூட சேம் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரெக்கமெண்டடான ஒரு விஷயம் ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஐஏசி டூல்ஸ், ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஐஏசி. ஸோ ஐஏசி டூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெராஃபார்ம். ஸோ இதே மாதிரி க்ளவுடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்குது AWSக்காக, அண்ட் அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது அஷூர் க்ளவுட்காக, கூகுள் க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் இருக்குது கூகுளுக்காக. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் லைக் ஆன்சிபிள், செஃப், பப்பட், சால்ஸ்டாக் இது கூட உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் வேக்ரண்ட். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட உங்களால் ஐஏசி க்ரியேட், மேனேஜ், ப்ரொவிஷன் எனிதிங் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெராஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் டெராஃபார்ம்? ஸோ டெராஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல் தான். இது க்ரியேட் பண்ண கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா HashiCorp. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், எப்படி ஒரு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த டெராஃபார்ம் ஃபைல்ஸும் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம ரிசோர்ஸஸ் டிஃபைன் பண்ணலாம், டேட்டா சென்டர் ப்ரொவிஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ், HCL இன் ஷார்ட். இல்லை அப்படின்னா JSON ஃபார்மட், JSON ஃபார்மட் கூட சப்போர்ட் பண்ணும். பட் நம்ம ப்ரிடாமினன்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா HCL ஃபார்மட் தான், HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டெராஃபார்ம் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a டூல். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐஏசி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் இதை த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி மேனுவலாக க்ரியேட் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெராஃபார்ம் இம்போர்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் வந்து பர்டிகுலர்லி டெராஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட்காக அப்படின்னா, இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐஏசி டூல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஆன்சிபிள், பப்பட், செஃப், சால்ஸ்டாக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் அண்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். அது வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஐஏசிக்காக க்ரியேட் பண்ணது கிடையாது.
ஓகே. அண்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன், கூகுள் க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மேனேஜர், அஷூர் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் க்ளவுடுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. பட் இந்த டெராஃபார்ம் அப்படிங்கிறது யூனிக்காகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் பர்பஸ்க்காகவே க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் இதில் ஏகப்பட்ட க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் டெராஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு காரணம் மெயினாகவே இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு டூல். கன்சிஸ்டன்சி, ஒரு கான்ஃபிகரேஷன் டிஃபைன் பண்ணுறீங்க டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைலில் அப்படின்றப்போ அந்த ஒரே கான்ஃபிகரேஷன் ஃபைலை உங்களுக்கு மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், ஒரு சிங்கிள் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக வித்தவுட் எனி ஹியூமன் எரர்ஸ் ஆர் சின்டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்மளால் கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இந்த டெராஃபார்மில் இருக்குது. அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், ஆப்வியஸ்லி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது வந்து ஆட்டோமேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்கேஸ் சடனாக உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வேணும், சடனாக வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும் AWSல அப்படின்றப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் டெராஃபார்மில் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ ஈஸியாக உங்களால் ஆட்டோமேட் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹியூமன் எரர்ஸ், சின்டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், எனி மேனுவல் செட்டப் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. கம்ப்ளீட்டாக உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்கே ஆட்டோமேட் பண்ணலாம். வெர்ஷன் கண்ட்ரோல், ஸோ பை டிஃபால்ட்டாகவே டெராஃபார்மில் இன்பில்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ட்ராக் த சேஞ்சஸ், என்னெல்லாம் சேஞ்சஸ் ட்ராக் பண்ணுறோம் ஓவர் த பீரியட் நம்ம செக் பண்ணிவிட்டு ஈவன் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்மளால் ரிவர்ட் பேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெராஃபார்ம்லையும் இட் ஹேஸ் த இன்பில்ட் கோ ட்ராக்கிங் ஃபீச்சர். ஸோ அதனால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ அந்த மெட்டா டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக ரிவ்யூ பண்ணி ரிவர்ட் சேஞ்சஸ் பண்ண முடியும். தென் கொலாபரேஷன்ஸ், ஸோ டெராஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு AWSல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா விபிசிக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு EC2 சர்வர் பேஸ் கைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி உங்களால் இந்த டெராஃபார்மை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஸ்கேலபிலிட்டி, ஸோ டெராஃபார்ம் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா வெரி குயிக்காக உங்களுடைய என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே ஸ்கேல் அப் ஆர் ஸ்கேல் டவுன் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பண்ண முடியும். தென் மல்டி கிளவுட், ஸோ டெராஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கான்ஃபிகரேஷனை மல்டிபிள் க்ளவுடு கூட உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் AWSக்கு தான் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் மேனிஃபெஸ்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றப்போ அதே கான்ஃபிகரேஷன் ஃபைலை கூகுள் க்ளவுடுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த க்ளவுட் ப்ரொவைடருக்கான ரிசோர்ஸஸ், நேம்ஸ், மாடியூல்ஸ் மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் மல்டி கிளவுட் இங்கே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்காக தான் நம்ம டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து எப்படி ஒரு டெராஃபார்ம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெராஃபார்ம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் எப்போ அது ஈஸியாகும் அப்படின்னா ஒரு என்டையர் கான்ஃபிகரேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு டெராஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டார்கெட் என்விரான்மெண்ட்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த டார்கெட் என்விரான்மெண்ட்டோட கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு டெராஃபார்மால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் பண்ண முடியும். பிகாஸ் மேனுவலாக ஒரு டாஸ்க் பண்ண தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AWSல ஒரு VPC கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு VPC அப்படின்றது சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரு மேனுவலாக ஒரு VPC கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ VPC கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு CIDR நெட்வொர்க் வேணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்நெட்ஸ் வேணும், பப்ளிக் சப்நெட்ஸ், ப்ரைவேட் சப்நெட்ஸ், சம்டைம் சிங்கிள் பப்ளிக் சப்நெட்டாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் சப்நெட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜாக ஒரு பப்ளிக் சப்நெட் ஒரு ப்ரைவேட் சப்நெட்னாலே 2 சப்நெட் வருது. தென் அதுக்கப்புறம் ரவுட் டேபிள்ஸ், ஸோ பப்ளிக் சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்கும், ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிள் இருக்கும். தென் NAT கேட்வேஸ், இன்டர்நெட் கேட்வேஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ், NACL. ஸோ இப்படி ஒரு VPCன்னு சொல்லும்போதே இவ்வளோ ரிசோர்ஸஸ் ஒருத்தங்களால் மேனுவலாக க்ரியேட் பண்ண தெரிஞ்சால்தான் ஒரு VPC டெராஃபார்ம் த்ரூ க்ரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால்தான் உங்களால் டெராஃபார்ம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு டார்கெட் என்விரான்மெண்ட்டை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் டெராஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அடுத்தது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போது ஒரு டெராஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்றப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது .tf அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஆன்சிபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா YAML, குபெர்னெட்டிஸ்க்கு YAML யூஸ் பண்ணுறோம்,
ஸோ இப்போ பப்பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .ppp அப்படின்னு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு டூலுக்கும் சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி .tf அப்படின்னு யூஸ் பண்ணாலே அது டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ இப்படி .tfனு ஃபைல் இருந்தால்தான் டெராஃபார்ம்கே தெரியும் இது வந்து ஒரு டெராஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஃபைல், இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா ஒரே டைரக்டில் நீங்கள் பைத்தான் ஃபைல்ஸ் வச்சுருக்கலாம், ஆன்சிபிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த .tf அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி. ஸோ இப்படி ஒரு இன்ஜினியர் டெராஃபார்ம் ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெராஃபார்ம் பிளான் அண்ட் அப்ளை அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பிளான் அப்படிங்கிறது வேலிடேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் கிரியேட் பண்ண மேனிஃபெஸ்ட் ஃபைலில் பிளான் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் இட் இஸ் கோயிங் டு பி மேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு டார்கெட் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இது போய் பண்ண போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ட்ரை ரன். ஸோ ட்ரை ரன் பண்ணதுக்கப்புறம் தென் நம்ம வந்து டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ளைன்னு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டார்கெட் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு இந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு இடையில என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஒரு டெராஃபார்ம் ஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைரக்டரியை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த டைரக்டரியை இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்படி ஒரு கிட் மாதிரியான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கிட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அந்த கிட்டுக்கு தெரியும் ஓகே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அண்டர் கிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது. அதே மாதிரி தான் ஒரு டெராஃபார்ம் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த டைரக்டரியை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் டெராஃபார்மோட நாலேஜுக்கு அதை ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா டெராஃபார்ம்லேயே இன்பில்ட் ட்ராக்கிங் கோட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, ஸோ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டெராஃபார்ம் ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் பிளான், தென் அதுக்கப்புறம் அப்ளை. ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது டார்கெட் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகிடும். பட் இதுக்கு இடையில எப்படி டார்கெட் என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் அப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெராஃபார்ம் கோர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணும்போதே உங்களுடைய ப்ரொவைடர் யார் அப்படின்றத நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொவைடரில் பார்த்தீங்கன்னா அஜோர், ஜிசிபி, AWS, VMware இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவைடர்ஸ் நம்ம சொல்லும்போது அந்த ப்ரொவைடருக்கான ஏபிஐஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டெராஃபார்ம் கோர் வச்சுக்கும். எப்படி நம்ம AWS CLI யூஸ் பண்ணும்போது உங்களோட லினக்ஸ் மிஷின்லையோ விண்டோஸ் மிஷின்லையோ இருந்து AWS CLI த்ரூ கூட உங்களால் ஒரு AWS என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா AWSோட API பேக்ஹெண்டில் யூஸ் பண்ணி தான் அந்த AWS CLI ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் டெராஃபார்ம் கோர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரொவைடருக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஏபிஐஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது இது டார்கெட் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு அந்த சேஞ்சஸை அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து உங்களுடைய லோக்கல் டைரக்டரியில் வச்சுருக்கோம் டு ட்ராக் த சேஞ்சஸ். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா .tf state அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைல். ஸோ இதில் தான் நம்மளுடைய டார்கெட் என்விரான்மெண்ட்டை ரிசோர்ஸ் ஸ்டேட் எல்லாமே மெயின்டைன் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு டெராஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஓகே, மேனிஃபெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க, டைரக்டரி இனிஷியலைஸ் பண்ணி பிளான் அண்ட் அப்ளை பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லினக்ஸ்க்காக நான் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் உபுண்டு 20 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து டெராஃபார்ம் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆஸ் வெல் அஸ் நான் விண்டோஸ்லையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு டவுன்லோட் டெராஃபார்ம் அடிச்சிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா developer.hashicorp.com. இந்த இன்ஸ்டால் டெராஃபார்ம் இருக்குல்ல, இந்த லிங்க் தான். ஸோ இது என்னோட டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் கரண்ட்டாக டெராஃபார்ம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்தோட இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா macOS, விண்டோஸ், லினக்ஸ், FreeBSD, OpenBSD, Solaris எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் லினக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லினக்ஸ்லேயே உபுண்டு, டெபியன், CentOS, RHEL, ஃபெடோரா, அமேசான் லினக்ஸ், ஹோம்ப்ரூ எல்லாமே இருக்குது. ஸோ இது உபுண்டு பிளாட்ஃபார்மில் தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்றனால இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து GPG கீ இம்போர்ட் பண்ணிடுறோம் wget கமாண்ட் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணால் போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் ரெபாசிட்டரியை நம்ம ஆட் பண்ணுறோம் ETC ஆப்டுக்குள்ளே. தென் ஃபைனலி ஆப்ட் அப்டேட் போட்டு ரெபாசிட்டரி அப்டேட் பண்ணிக்கிட்டு தென் ஆப்ட் இன்ஸ்டால் போட்டு டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணலாம்.
ஸோ -y போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ டெராஃபார்ம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு டெராஃபார்ம் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ அதோட யூசேஜ் எல்லாமே வந்துட்டாலே உங்களுக்கு டெராஃபார்ம் உங்கள் டூல் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ இனிமேல் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி டெராஃபார்ம் ஃபைல்ஸ் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ உபுண்டுல இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் டெராஃபார்ம். ஸோ இப்போ இது விண்டோஸில் பார்த்துடலாம். ஸோ அகைன் நீங்கள் பேஜில் போய்ட்டு விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 32 பிட் 64 பிட் ரெண்டுக்குமே இருக்குது. உங்களுடைய விண்டோஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 64 பிட் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து ஜிப் ஃபைலில் தான் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க, எக்ஸ்ட்ராக்டட் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா terraform.exe அப்படின்ற ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய System 32 ஃபோல்டரில் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டெராஃபார்ம் அவைலபிளாக இருக்கும் கமாண்ட் லைன் த்ரூ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இந்த ஃபோல்டரையே நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து System 32 காப்பி பண்ணுறேன். System 32 ஓப்பன் பண்ணுங்கள். தென் இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி எனக்கு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெராஃபார்ம் அப்படின்ட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ அகைன் இதுலேயும் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வராமல் உங்களுக்கு யூசேஜ் வந்துச்சு அப்படின்னாலே இங்கேயும் டெராஃபார்ம் டூல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ்லேயும் நம்ம மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் டெராஃபார்மோட இன்ட்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டெராஃபார்மோட பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் டெராஃபார்மோட பேசிக்ஸ் என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஸோ என்னென்னா ப்ரொவைடர்ஸ் நம்ம எப்படி நம்ம வந்து ரிசோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, மாடியூல்ஸ் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு. அண்ட் இந்த டெராஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு AWS க்ளவுட் மாதிரியான ஒரு செட்டப் வரும்போது அதுக்கு என்னெல்லாம் இனிஷியல் செட்டப் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் பேசிக்லேருந்து தான் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போக போகிறோம். ஸோ see you in the next video. Till then keep practicing and have fun.